ஐயையோ பொன்னம்மா, அரிசி விலை என்னம்மா, காமராஜ் அண்ணாச்சி, கருப்பட்டி விலை என்னாச்சு, காகிதப்பூ மணக்காது, காங்கிரசின் சோஷலிசம் இனிக்காது, இப்படின்னு பல அடுக்கு வசனங்களை அண்ணாதுரை பேசியிருந்த காலகட்டம் தான் 1967 பொது தேர்தல். 1967 மற்றும் 77 தேர்தல் மாதிரி 2026ல் தாவேக வரலாறு படைக்கும் அப்படின்னு விஜய் பேசியிருக்கிறாரு. 67, 77ல் என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வியும் அது பற்றின தேடலும் நிறைய ஆரம்பிச்சிருக்கு. 1967 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது தான் திமுகவினுடைய வெற்றி தொடங்கிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பா சொல்லணும்னா 4வது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது 1967 பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. இந்த தேர்தல்களில் மிக முக்கியமாக திமுகவினுடைய அந்த வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது அபரிவிதமா இருந்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு சுனாமி தேர்தல் அளவுக்கு இந்த தேர்தல் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா 57 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். அந்த தேர்தல்களில் பெற்ற வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முறியடிக்கப்படவில்லை அப்படிங்கிறதும் இந்த தேர்தலினுடைய கூடுதல் கவனமாக பார்க்கப்படுகிறது. நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த தேர்தல் பரப்புரையின் போது பேசப்பட்டது. மிக குறிப்பாக சொல்லணும்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 நடத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக இருந்தது. அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி உயர்வு அதிகமாக இருந்தது. அரிசி தட்டுப்பாடு, இது எல்லாத்தையும் முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதன்முறையாக CN அண்ணாதுரை அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதுதான் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பலம் அமைத்து கொடுத்த ஒரு தேர்தல். திமுகவினுடைய அடித்தளத்திற்கே மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக அமைந்த தேர்தல் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அந்த தேர்தலோட தான் தன்னுடைய வெற்றி அமையும் அப்படிங்கிறத விஜய் ஒப்பிட்டு பேசி இருக்கிறார். அதனால இது கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் முன்வைக்கப்பட்ட பல விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளுக்கான ஒரு தொடக்கமாக இருந்தது. அவ்வளவு ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆண்டு இருந்த ஒரு மாநிலம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருந்தது அப்படிங்கிறதும் அந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. 1977 தேர்தல் அப்படிங்கிறதும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் முதல்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தேர்தல். அதனால தான் இந்த 2 தேர்தலையுமே விஜய் ரொம்ப கவனமா குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த அதிமுகவினுடைய அந்த வெற்றியாக அமைந்த 1971ல் கருணாநிதியும் எம்ஜிஆரும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டம். அதன் பிறகுதான் 77 தேர்தல். அந்த தேர்தல் அப்படிங்கிறது எம்ஜிஆர் அந்த கட்சியிலிருந்து வெளிவந்து அடுத்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கான விதையாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அந்த கட்சி வளர்ந்தது. அது எல்லாமே அடுத்தடுத்த வரலாற்று நிகழ்வுகளாக இருந்தது. அப்போ 1967 சட்டமன்ற தேர்தலும் சரி, 77 சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டி இருக்கக்கூடிய ஒரு தேர்தல்னு சொல்லப்படுகிறது. திமுகவிற்கு எப்படி ஒரு மிகப்பெரிய பலத்தை 67 தேர்தல் கொடுத்ததோ அது மாதிரி அதிமுகவிற்கான ஒரு பலத்தை, எம்ஜிஆருக்கான ஒரு முகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக 1977 தேர்தல் அமைந்தது. இது 6வது சட்டமன்றத்துக்கான தேர்தலாக தமிழ்நாட்டில் பார்க்கப்பட்டது. அதனால இந்த 2 தேர்தலையும் ஒப்பிட்டு விஜய் எடுத்திருக்கக்கூடிய அந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு திரைத்துறையை சார்ந்த ஒரு நடிகர், அந்த நடிகராக இருக்கக்கூடியவர் அரசியலுக்கு வரும் பொழுது அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சக்திகளின் அடிப்படையில் தான் அந்த வெற்றி தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத ரொம்ப மறைமுகமா திமுகவிலிருந்தும் இது நிகழ்ந்திருக்கு, அதிமுகவிலும் இது நிகழ்ந்திருக்கிறது. பல முக்கிய புள்ளியாக இருந்தவர்கள் இதை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதனால தாவேகாவினுடைய வெற்றியும் அப்படி வரலாற்றை படைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நடிகர் விஜய் பேசி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த வெற்றி அப்படிங்கிறது தாவேகாவிற்கு நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல தன்னுடைய எதிரிகள் யார், தன்னுடைய கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறத வெளிப்படையா பேசி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் சில விஷயங்களை மறைமுகமாகவே தான் குறிப்பிடுறாரு. கட்சியினுடைய பெயரை குறிப்பிடல. அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பிட்டு பேசும்போது கூட தனக்கே உண்டான இந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பாணியில பேசுறாருங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் ரொம்ப முக்கியமான 2 வருடங்கள் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறதுனால என்ன ப்ரோ, கண்டிப்பா வெற்றி பெற்றுருவீங்களா அப்படிங்கிற கேள்வியோட மக்கள் காத்துட்டு இருக்காங்க.